சீமானே ஒரு வீடியோ போட்டிருந்தார் மனசு கேட்காம. அவர் உண்மையில ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாருன்னு வைங்கள. ஏண்டா நாங்கள் உங்ககிட்ட என்ன ஒட்டுமொத்தமாக எங்ககிட்ட கொடுங்கண்ணா கேட்டோம். எங்களில் ஒரு 4-5 பேரை உள்ளே அனுப்புங்கன்னு கேட்டான். அதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைடா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டாலும் அவங்கக்கிட்ட போராடுறது. அது கடைசியில் வழக்கம் போல் சொல்லி முடிச்சார். இது ஏன் தோல்வி இல்லை, தமிழ்நாடு மக்களோட தோல்வி. அவரோட அனுதாபத்தை அவர் கொட்டிட்டார்னு வைக்கல. உள்ளே இருந்த வலியை வேதனையெல்லாம் கொட்டிட்டார். அதுக்கு என்ன சொல்கிறாங்க சில பேர், அவர் சரியானபடி கொண்டு போயிட்டு அவருடைய தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட சேர்க்கலை. அவர் வேட்பாளர்கள் ஒழுங்காக போயிட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலை. நாம் தமிழர் என்னென்ன செய்யும். எனக்கு அந்த இடத்துல தான் இப்போ முதல்வராக போகிறாருல்ல ஐயா விஜய். உண்மையில் தப்பாக எடுத்துக்காதே, இது ப்ராக்டிக்கல். அவர் வரட்டும், செய்யட்டும், இனிமேல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று, அதான் அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு சித்தாந்தம், ஒரு தத்துவம் இல்லைப்பா. எதையாச்சும் இருந்தால் எடுத்து கொஞ்சம் கக்குவோம் இருக்கா? எங்கேயாச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் அதை பற்றி பேசியிருக்காங்களா? கேட்டோம்னா டபக்குன்னு ஓடிடுவாங்க எங்கேயாச்சும். எல்லாம் எங்கள் தலைவர் பார்த்துக்குவார். இல்லைப்பா, அதை எதை கேட்டால் எந்நேரமும் விஜயவே எதிர்த்தாங்க, விஜயை பற்றி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி அதை பற்றி ஒழுங்காகவே அவங்க என்ன அரசியலை எடுத்து முன்வைக்கிறாங்கன்றதே அவங்க சொல்லாமல் எந்நேரமும் விஜய் எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக பார்த்தாங்க. சரி, விஜய் என்ன பண்ணார்? அவர் அரசியல் ஏதாச்சும் பேசினாரா? அவர் கொள்கையை ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்லை அவர் கோட்பாட்டை எங்கேயாச்சும் கொண்டாந்து கோணி பையில் கட்டி கொண்டாந்து கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? அவர் திமுகவை திட்டிக்கிட்டே இருந்தார். இல்லை, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக, நினைச்சு பாருங்களேன், ஜெயிச்சிட்டாருன்றதுக்காக அவரை பற்றி எல்லாரும் தூக்கி வச்சு பேசுகிறாங்க பயங்கரமாக. எல்லோரும் சூப்பராக செஞ்சாங்க. அவர் தோற்றுருந்தார்னா இவன் பேச்சையெல்லாம் கேட்கறதுக்கு ஓடி வந்த கூட்டம் இவனுக்கு ஓட்டாக போடும். ஆளை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடும். பின்ன அரசியல் பேசினா பரவாயில்ல, பூரா சினிமா டைலாக்காக பேசிகிட்டு இருந்தா சார், இந்த பேச்சு இதே எக்ஸாக்ட் வார்த்தைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒருவேளை விஜய் ரிசல்ட்டு அப்படியே மாறி போயிருந்துச்சுன்னா. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்ட கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டவங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனை பிடிச்சி கேட்டேன். ஓட்டு போட்ட ஒருத்தனை, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு கேட்டேன், இங்கே வா, எதுக்கு நீ ஓட்டு போட்ட? மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? முதலமைச்சராக மாற்றம் வேணும். சரிடா, முதலமைச்சர் என்ன மாற்றம் வேணும் தெரியலையா? முதல்ல ஸ்டாலின் இருந்தார், இப்போ விஜய் வரப்போகிறார். அதுதான் எங்கள் மாற்றம். உண்மையிலேயே இந்த 1.5 கோடி பேருக்கும் யாருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. எங்கள் அண்ணன் இதை அப்படியே மாற்றுவார், எங்கள் அண்ணன் இதை தூக்கி நிப்பாட்டுவார், எங்கள் அண்ணன் இதை தலைகீழாக புரட்டி போட்டுருவார், எங்கள் அண்ணன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கட்டி இழுத்து டெல்லிக்கு மேலே உட்கார வச்சு இந்தியாவோட முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டாந்து நிப்பாட்டுவார். எந்த கனவும் எவனுக்கும் கிடையாது. அவங்களோட ட்ரீம் ஹீரோ நாங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும். அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஆனால் எப்போ எதிர்பார்ப்பு வரும் தெரியுமா? அது மேலே அது போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம், அதாவது இப்போ தான் அந்த துப்பாக்கியை சுட்டு ரன்னிங் ரேஸை ஆரம்பித்து வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி இனிமேல் தான் ரேஸே இருக்குது. இவங்க எல்லோரும் இப்போ ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலாக்ஸ் இல்லைப்பா, இப்போ தான் நீங்கள் அப்படியே மடித்து விட்டுக்கிட்டு இறங்கி வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா வெளியில் நின்று பேசுகிறப்ப எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நமக்கு ஜாலியாக இருக்கும்னு வைங்களேன். எதிர்கட்சியாக இருக்கிறது நமக்கு அட்வான்டேஜ். அதாவது பவரில் இல்லாமல் இருக்கிறது நமக்கு ஒரு விதத்தில். ஏன்னா எல்லா கேள்வியையும் நம்ம கேட்கலாம். ஏன்டா பண்ண, ஏன்டா செய்யலை, இதை ஏன்டா நீ பண்ணாமல் விட்ட, இதை கவனிக்காமல் ஏன்டா இருக்க, இது தெரிஞ்சுன்னு தெரியா. இந்த பேச்செல்லாம் எப்போ வரும் தெரியுமா? நாம் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்கோம்ல, அப்போ வரும். என்னைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளுக்கு ஆகுறோமோ அன்னைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும். இப்போ நாம் தமிழருக்காக பேசுகிறாங்க. நாம் தமிழர் ஒரு இடத்துல கூட வரலை. நியாயமாக பார்த்தா கொஞ்ச நாளும் உள்ளே போய் உட்கார்ந்துருந்துருக்கலாம். அதாவது இப்போ விஜய் மேலே இருந்த நம்பிக்கை, எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் மேலே இருந்த நம்பிக்கை ஒருத்தருக்கு கூட நாம் தமிழர் மேலே இல்லையா? இப்போ இவ்வளோ பேர் போகிறாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, தூத்துக்குடி எடுத்துக்குவோம்.
நம்ம அப்போ ஸ்ரீநாத்தை, அந்த ஸ்ரீநாத்தை எடுத்துக்குவோம். தலைவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு போராட்ட களங்களில் இறங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மக்கள் அரசியல் எவ்வளவு அரசியலை முன்னெடுத்து பண்ணியிருக்காரு. மக்களுக்காக இது வரைக்கும் என்னென்ன போராட்டங்களை செஞ்சுருக்காரு. குறைஞ்சபட்சம் எல்லாரும் பண்ணுற மாதிரி ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், குறைஞ்சபட்சம் அவர் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் இது வரைக்கும் மக்களுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டாம், மக்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் இது வரைக்கும் குரல். புஷி ஆனந்த் எடுத்துக்கோமே, நமக்கு தெரிஞ்ச ஒரு புஷி ஆனந்த். ஆதவர்த்தினா எடுத்துக்கோமே, நமக்கு தெரிஞ்ச ஆதவர்த்தினா. இந்த கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணார். நம்ம தலைவர் விஜயை எடுத்துக்குவோம்ப்பா, தலைவர் விஜயை எடுத்துக்குவோம். என்னென்ன கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, மக்களுக்காக பிரச்சனைகளுக்கு என்னென்ன இது வரைக்கும் குரல் கொடு. அவரை தூக்கி கொண்டு போய் நம்ம சிஎம் உட்கார வச்சுருக்கோம் சார். நம்ம தான் உட்கார வச்சுருக்கோம். நம்மனா ஓட்டு போட்ட அத்தனை பேர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஓட்டு போடலைனாலும் அவர் தான் சிஎம், அவங்களுக்கு அவர் தான் சிஎம். போட்டவங்களுக்கு மட்டும் அவர் சிஎம்லாம் கிடையாது. இப்போ போயிட்டு அங்கே உட்கார போகிறார் சார். இப்போ ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தகுதி இல்லைன்றாங்க. அந்த ஐயா நின்று போராடுறவன், தனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறவன் பேசத்தான் செய்வான். அவர் எல்லாம் மீறி பேசிட்டார் சீமானு. இவங்களும் எல்லாரும் ஆரம்பத்துலேருந்து அதை மட்டுமே பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாப்புல. எங்களுக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொல்லி ஏன் என்டிகே பேசியிருக்கக்கூடாது? பண்ணுவாங்கள்ல. ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் எந்த விதமான ஆனால் நினச்சதை காட்டிலும் பெருசாக எடுத்துட்டாப்புல விஜய். எல்லாரையும் பிடிச்சிட்டார். எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா வெறும் சின்ன பசங்க மட்டும்தான் விஜய் பின்னாடி ஓடுவாங்க அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க. வெறும் சின்ன பசங்க மட்டும். பட் ஆனால் விஜய் உண்மையிலே சின்ன பசங்களை மட்டும் இல்லை, சின்ன பசங்க, பெரிய ஆளுங்க, வயசானவங்க எல்லாரையும் ஒரு சேர ஒரு பேக்காக கொண்டாந்து அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு டேர்ன் அவுட் ஆச்சு? உண்மையிலே அவருக்கே இது வரைக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த டேர்ன் அவுட் வரும்னு தெரியும், கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாப்புலன்னு தெரியும். ஆனால் இப்படி ஈஸிலி ஸ்வீப் பண்ணிட்டு போவாப்புல அப்படின்னு அவருமே நினச்சிருக்க மாட்டார். ஐயா ஜெயிச்சவங்க, சென்னையில் ஜெயிச்சவங்க எவனுமே நம்ம சென்னையில் இப்படி ஜெயிப்போம்னு கொஞ்சம் கூட கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. நெசமாக அதுக்கான வேலையிலே கிடையாது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழரை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சரிப்பா இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றாங்கல்ல, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏன் விஜய்க்கு போச்சு? எனக்கு அதான் புரியலை. அதான் ஒட்டுமொத்த மக்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பலை, நாம் தமிழர் சீமானை நம்பலை, விஜயை மட்டுமே விஜய் எந்த விதத்தில் விஜயை நம்புகிறோம் முதல்ல அதை சொல்லுங்களேன். எனக்கு அதான் தெரிய மாட்டேன். ஐயா சீமானை நம்ப முடியல, சீமானையே நம்ப முடியலை. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இது வரைக்கும் போராடாத பிரச்சனை, பேசாத பிரச்சனை, பார்க்காத, நினச்சி பாருங்கள் பாலிட்டிக்ஸு எவ்வளவு கொடைச்சல்களை கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க. இப்போ சீமான் அதாவது உண்மையிலே இப்போ சீமான் விஜயை எதிர்த்தார். ஏன்னா விஜய் உண்மையிலேயே ஒரு த்ரெட்டாக சீமானுக்கு நின்னார். அதனால சீமான் விஜயை எதிர்த்தார். எதுக்காமல் எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? ஏன் விஜய் திமுக அவ்வளோ தீவிரமாக எதிர்த்தாப்புல? ஏன் எதிர்த்தாப்புல? எதிர்த்தாத்தான் உண்டு. நாம் எங்கே வரணும், யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு அவன் தானே முடிவு பண்ணணும். அதைத்தான் அவரும் முடிவு பண்ணார். இதே பேசுன விஜய் பாண்டிச்சேரியில் போயிட்டு பேசலையே. ஏன் அங்கே போயிட்டு என்ஆர் காங்கிரஸை பேசியிருக்க வேண்டியது தானே? ஆன்டி இன்குபன்சி போயிருக்க வேண்டியது தானே? போகலையே. இங்கே எல்லாரும் பேசின பேச்சு ஆன்டி இன்குபன்சி அவருக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது.